தீபிகா, உச்ச நீதிமன்றத்திலே வருகின்ற வழக்குகளை எல்லாம் தமிழக அரசின் சார்பில் எடுத்து பேசி வாதாடி ஜெயிப்பதற்காக தமிழக அரசு அதிரடியாக ஒரு 35 பேர் கொண்ட, அதுவும் மூத்த வழக்கறிஞர்கள், இந்திய அளவிலே பிரபலமான 35 பேர் கொண்ட ஒரு வழக்கறிஞர்கள் குழுவை அமைத்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமான இடம் சிதம்பரம், பழனியப்பன் சிதம்பரம் என்கிற சிதம்பரம் தற்போது அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார். சிதம்பரம் பொதுவாக முக்கியமான வழக்குகள் ஆஜராவது வழக்கம். ஆனால் தற்போது தமிழக அரசின் சார்பிலே வாதாடுவதற்காக அமைக்கப்பட்ட குழுவிலே சிதம்பரத்திற்கும் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசின் சார்பிலே இனி சிதம்பரம் நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே அடிக்கடி வாதாடுவதை நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட மொத்தமாக நீங்கள் பார்த்திருந்தால் கே வேணுகோபால், அபிஷேக் சிங் மனு சங்வி, கபில் சிபல், முகுல் ரோக்தகி, CS வைத்தியநாதன், சிதம்பரம், கோபால் சுப்பிரமணியம், ராஜீவ் தவன், ராகேஷ் திவேதி, விகாஸ் சிங், ரஞ்சித் குமார், அரவிந்த் டாட்டர், சேகர் நப்தா, வி கிரி, சிவஞானம், ராஜீவ் சக்தேகர், முரளிதர், நாகமுத்து, பிரகாஷ், மீனாட்சி அரோரா, ஜெயந்த் முத்துராஜ், விவேக் தங்க்வா, சித்தார்த் ருத்ரா என தொடர்ந்து பல வழக்கு. இவர்கள் அனைவருமே சாதாரண வழக்கறிஞர்கள் அல்ல, இந்திய அளவிலே மிக மிக பிரபலமான வழக்கறிஞர்கள். இவர்கள் கொண்ட 35 பேர் கொண்ட குழுவை தற்போது தமிழக அரசு, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு அமைத்திருக்கிறது. இவர்கள் டாப் சீனியர் கவுன்சில் ஃபார் சுப்ரீம் கோர்ட் லிட்டிகேஷன், சுப்ரீம் கோர்ட்டில் வருகின்ற வழக்குகள் எல்லாம் இவர்கள் தான் தமிழக அரசு சார்பிலே வாதாட இருக்கிறார்கள். இதிலே அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஃபார் இந்தியா, சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அடிஷனல் 35 சீனியர் கவுன்சில்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானது என்று குறிப்பிட வேண்டும். இதன் மூலமாக தமிழக அரசுக்கு எதிராக வருகின்ற வழக்குகளை எல்லாம் வாதாடுவதற்கு ஏற்ப மிக சிறந்த ஒரு வழக்கறிஞர் குழுவை தமிழக அரசின் சார்பிலே அமைப்பதற்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலை தான் தற்போது நாம் பார்த்திருக்கிறோம். தீபிகா.